அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் காலையிலே போட்டாச்சு. ஏன்னா நேத்தோட அது முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? அதனால காலையிலே போட்டேன். அது வீடியோ வேணா போய் பாருங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீடைல்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, ஓகேங்களா? செல் நம்பர். அதுக்கான சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகளும் இருக்கு. அதை ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு முக்கியமாக மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம சேனலுடைய ஸ்லோகனே இதுதான், ஓகேங்களா? இன்னைக்கு ட்ரேட் லாஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு காலையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீடியோவில் 8 மணிக்கு போடும் பொழுது 22,600 காலு 98 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இதனுடைய ஐ என்னன்னு மட்டும் பாருங்க. போயிட்டு பாருங்க, ஐ என்ன 99 ருபீஸ். ஏன் இந்த மேக்ஸை நம்ம எப்போ போட்டு முடிச்சோம்? காலையிலேயே போட்டுட்டோம். இன்னைக்கு புட் என்ட்ரியே எடுத்திருக்க கூடாதுங்கிற ரூல் அப்பயே, இது கால் என்ட்ரியே எடுத்திருக்க கூடாதுன்ற ரூல் அப்பயே ஆயிடுச்சு காலையிலேயே. ஏன் இந்த மாதிரி ரூல்லாம் இருக்கு? இதுக்கு கால் என்ட்ரியை பத்தி இன்னைக்கு யோசிக்க கூடாது இன்னைக்கு அப்படிங்கிற ரூல்லாம் இருக்கு. ஆனா அப்பயும் கால் என்ட்ரியில கொடுத்தும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நமக்கு அது தேவையில்லை. ஆனா ரூல் அப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர், ஓகேங்களா? அப்போ 98 ருபீஸ் கீழே இருக்கும்போது நிஃப்டி கண்டிப்பா என்ன இருக்கும்? இறங்கி தான் இருந்திருக்கும். நான் போய் நிஃப்டி ஷோ பண்ணி காமிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் இங்க கொடுக்கறது உங்களுடைய சிந்திக்கணும் திறன். சிந்தித்து செயல்படுங்க. என்னடா இவர் வித்தியாசமா மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் கொடுக்காம இங்க இதை போட்டு கொடுத்து மார்க்கெட் இறங்குன்றாரு அப்படின்றது. அப்போ சம்திங் ஆப்ஷன் பையிங்க்கு ஏதோ ஒரு ஸ்கில் வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து உணருங்க, புரிந்து கொள்ளுங்க, ஓகேங்களா? இது நம்ம இன்னைக்கு கொடுத்தது அப்படியே எக்ஸாக்டா அந்த புள்ளியிலேயே நடந்திருக்கு. சரி, நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ ரெனியூவல் இன்னையோட முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். ரெனியூவல் பண்ணவங்க மாற்றி விட்டுருங்க, பண்ணாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியும் இல்லை ஆல்ரெடி நீங்க ஒரு நான் அக்கௌண்ட் நம்பர் அமைச்சிருப்பேன், அக்கௌண்ட் நம்பரும் ஒரு யூபிஐ ஐடியும் போனதுக்கு, அதுக்கே நீங்க பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணா நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? சரி, நான் இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல 2 சார்ட் வச்சிருக்கேன். கால் அண்ட் புட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க இருந்து தான் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இது என்ன சொல்லுதுங்க? 5 மினிட்ஸ் லோல வச்சிருக்கேங்க. பை ட்ரிகர்டு. இது கன்ஃபார்ம் பண்ணது இங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுது, ஓகேங்களா? எகைன் வந்துட்டு எங்க வந்து பை எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா? நம்ம வேலையில தான் பை எடுத்துட்டு. சரி, இங்க பாருங்க, பை ட்ரிகர்டா கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்ததும் பையே ட்ரிகர் ஆயிடுச்சு. இது கன்ஃபார்ம் பண்ணிருக்கணுமா இல்லையா? இந்த பையை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்ல அடுத்த பைய கன்ஃபார்ம் ஆகல, பாத்தீங்களா? அப்போ மார்க்கெட் ஃபுல்லா இறங்கிட்டாங்களா? இவரை ஃபுல்லா ஏத்திட்டாரா? பையிலே காலையில வந்த பையே எவ்வளவு சிம்பிளா 5 மினிட்ஸ்ல இதை கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? ரெண்டுமே 5 மினிட்ஸ்ல என்ட்ரி, 5 மினிட்ஸ் லோல, ஓகேங்களா? ஏன் அப்ப இவ்வளவு சிம்பிளா என்ட்ரி கொடுத்து ட்ரேட் நடக்கும் பொழுது நீங்க அழகா பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையே கிடையாது, ஓகேங்களா? அதே போல பொசிஷனலி நீங்க போய் பாக்குறீங்க அப்படின்னாக்கல, நான் வந்து நிஃப்டி எடுத்துக்கிறேன். நிஃப்டி இது பொசிஷனலி எப்பவுமே டேல ஹை மட்டும் தான் வைத்து பார்க்க வேண்டும், ஓகேங்களா? ஹை மட்டும் தான் பார்க்கணும். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஹைல இந்த இடத்துல பை ட்ரிகரா இருக்கா? இதற்கு மேல இது கன்ஃபார்மும் பண்ணிடுச்சா? கரெக்டுங்களா? அப்போ பை இங்க வந்து எடுக்கணுமா? இங்க வந்தா அந்த பைக்கான ஸ்டாப் லாஸ் அதே கேண்டில் வைக்கலாம், ஆர் இந்த கேண்டில் வைக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சா? இங்க தான் நீங்க பை பண்ணிருப்பீங்க, இல்ல இங்க பை பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா? எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டுன்னு பாருங்களேன். எக்ஸாக்டா செல் என்ட்ரி எடுத்து 1100 பாயிண்ட்டுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இங்க இருந்து என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 300 புள்ளிங்க அதிகபட்சம். அதுவே கம்மி தான், 300 புள்ளின்னு வச்சுக்கோங்க, அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்ப இது ஏன் நடந்தது? இதுதான் மார்க்கெட், ஓகேங்களா? இயர்லி அனலைஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்க. அதே போலதான் நீங்க எனி ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, எனி எதுல வேணா நீங்க போய் பொசிஷனலி அழகா செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்றாற் போல வர்த்தகம் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா பாருங்க, பெருசெல்லாம் பார்க்காதீங்க மார்க்கெட்டை, ஓகேங்களா?
வீக்லி இது வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் நெக்ஸ்ட் வீக் மந்த்லி இது எல்லாமே ஒரு நாளை மறுநாள் நான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.